பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தற்பொழுது இருக்கிற நிவேதா முருகனால் எங்கள் ஊருக்கு எந்த வித பயனும் இல்லை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பவுன்ராஜ் அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் ஊருக்கு சாலை வசதி, மின்சார வசதி, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு அணை ஒன்று, தடுப்பானை ஒன்று, அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்ல முறையிலேயே அவங்க எங்களுடைய ஊராட்சியை ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்து செஞ்சாங்க. இப்போ வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு 5000 பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கூடுதலாக ஒரு 2000 கோடை விடுமுறையாக கோடைக்காக கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த 2001 உங்களுக்கு கோடைன்னு ஒன்று இருந்தது, அது உங்களுக்கு தெரியலையா? எலெக்ஷனுக்காக செய்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடு இது உங்கள் கனவுன்ட்டு நீங்கள் வரீங்க ஒரு 2 மாதமாக. ஏன் இதை ஒரு 4.25 வருஷமாக நீ ஏன்னா தூங்கிட்டு இருந்தீங்களா? 2 மாதம் தான் தட்டி எடுப்புறீங்களா வீடு தரேன் வாச தரேன்னு? இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கேட்டோம், இவங்களுக்கு கொடுக்கல. இந்த ஊராட்சியில் வீடு ஃபயர் ஆகி சுத்தமாக வீடே இல்லை. பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டா மாரி அந்த கொட்டாயில் தங்கியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டுற அந்த பச்சை புள்ள வந்து ஒரு நாயை வச்சுக்கிட்டு வீடு இல்லாத நிற்கிது. அவங்களுக்கு கூட அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு வீடு ஒன்று இங்கே வழங்கப்படாமல் இருக்குது. இந்த ஊராட்சியில் ரொம்ப மிக மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் 2 மாதம் நீ ஆட்சி செய்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை. உங்களை வந்து நாங்கள் எடப்பாடியார் தலைமை ஏற்கிறதுக்கு நாங்கள் இளைஞர்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். நான் சமூக சேவகர் என்ற முறையில் இதை நான் வந்து கண்டிப்பாக எடப்பாடியார் ஆட்சியை தான் நான் விரும்புகிறேன்.